இந்த வீடியோ போட் Airdopes 381 ஒரு சின்ன அப்டேட்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து போட் Airdopes 381 அன்பாக்சிங் ரிவ்யூலாம் பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ வந்து போட் வந்து Airdopes 381 ஒரு சில கஸ்டமைசேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒருவேளை இப்போ 381 வாங்குறீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த 381 உங்களுக்கு வராது. இப்போ இந்த புது வெர்ஷனான இந்த 381 தான் உங்களுக்கு வரப்போகுது. அதனால் இந்த Airdopes 381 புது வெர்ஷனை தான் வந்து அன்பாக்சிங் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டெக் சேனலை நீங்கள் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த Airdopes அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உள்ளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்துட்டு இந்த Airdopesக்கும் பழைய Airdopes 381க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த Airdopes சார்ஜிங் கேஸ் இருக்குது. அடுத்து இந்த Airdopesக்கான அடிஷ்னல் பட்ஸ் வந்து 2 செட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த Airdopes சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த Airdopesோட செட்டப் கைட் கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்பவும் போல் அவங்களோட போட் பிராண்டிங்கில் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இங்கே புதுசாக ஃபேக் கார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா Airdopesல எதுவும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது போல் ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. புக்லெட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 இயர்க்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. எப்போவும் இங்கே ஒரு கார்டு தான் கொடுப்பாங்க. இந்த பாக்ஸில் 2 கார்டு வந்து இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த 381 புது வெர்ஷனை வந்து அன்பாக்சிங் பார்த்துட்டோம். இருந்தாலும் அந்த பழைய Airdopes 381க்கும் இந்த புது Airdopes 381க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பில்டு குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பழைய Airdopes 381க்கும் இந்த புது Airdopes 381க்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. சார்ஜிங் கேஸ்லேருந்து Airdopes வரைக்கும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த போட் Airdopesோட 381 அன்பாக்சிங் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு கார்டு இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த புது Airdopes 381 பற்றி? அதே குவாலிட்டியில் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். போட் இந்த மாதிரி குவாலிட்டியை குறைச்சிட்டு ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு ரேட்டை அவங்க கம்மி பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். அப்போ நம்ம பார்க்கும்போது அந்த பழைய Airdopes 381 வந்து அண்டர் 2000 வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த புது Airdopes 381 ப்ரைஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அண்டர் 1500 ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ப்ரைஸை கம்மி பண்ண மாதிரியே பில்டு குவாலிட்டியும் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 381லையும் சரி, அதுக்கப்புறம் வந்து 402 கம்பேர் பண்ணியும் இந்த 381 தான் நல்லா இருக்குது அப்படின்றது போல் சொல்லியிருந்தோம். பில்டு குவாலிட்டியில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. 402 கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் பிளாஸ்டிக்ங்கிறது பார்த்தோன்னே தெரியாத மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட் 381 பில்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 402 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட அந்த மேட் ஃபினிஷிங் அப்படிங்கிறத பார்க்கவே முடியல. அதே மாதிரி உள்ளுக்கையும் பார்த்தீங்கன்னா Airdopesம் அதே மாதிரி தான் இருக்குது. மேட் ஃபினிஷிங்கில் முதல் இருந்துச்சு. இப்போ இந்த புது வெர்ஷன் வந்து மேட் ஃபினிஷிங்லாம் இல்லை. ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி பில்டு குவாலிட்டியை ரொம்பவே குறைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பழைய அன்பாக்சிங் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் ஒரு 381 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இப்போ நீங்கள் 381 வாங்கினீங்கன்னா இந்த Airdopes 381 தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால பில்டு குவாலிட்டி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, IPX5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிட்னஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஏன்னா டிசைனில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. எல்லா விஷயத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டியும் அதே மாதிரி இருந்திருந்தால் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டாக இருந்திருக்கும். டைப் சியும் அந்த பில்டு குவாலிட்டியும் சேரும்போது இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு Airdopesஸாக இருந்திருக்கும். 402 வந்ததுக்கப்புறமா 381க்கும் 402 கம்பேரிசன் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. 402 பெஸ்ட்டாக, 381 பெஸ்ட்டாக, ஜிம்முக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், ரைடிங்க்கு அப்போ எது பெஸ்ட்டாக இருக்கும், காலுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அப்போ வந்து அதோட குவாலிட்டி பெஸ்ட்டாக இருந்தனால நான் 381 சஜஸ்ட் பண்ணேன். ஆனால் இப்போ 2 குவாலிட்டியும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இதைத்தான் நான் வாங்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு ஏர்பாட் ஸ்டைலில் வேணும்னா 402 வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த 381 வாங்கிக்கலாம். இங்கே டைப் சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கூடுதலான அட்வான்டேஜ். இந்த புது Airdopes 381 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வாங்கினா 402 வாங்குவீங்களா, 381 வாங்குவீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம்.